நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழ் ஆங்கிலம் 3/1/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:31 திதி இன்று அதிகாலை 2:44 வரை திருதியை, அதன் பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:58 வரை திருவோணம், அதன் பின்பு அவிட்டம். நாம யோகம் பிற்பகல் 2:15 வரை வஜ்ரம், பின்பு சித்தி. கரணம் பிற்பகல் 1:57 வரை வணிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல், அதாவது பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரையும் ராகு காலம். யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூல மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:58 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்னைக்கு ஆரம்பம். இன்னைக்கு நம்ம வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு சதுர்த்தி வர. சதுர்த்தினா விநாயகருக்கு உகந்த நாள். இது வளர்பிறை சதுர்த்தி தான் இருந்தாலும் இன்றைய தினம் சில நல்ல வேலைகள் செய்யலாம். அது என்னன்றதை நம்ம பார்க்கறதுக்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். தனுசு லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், மகரத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் சுக்கிர பகவானும் சனி பகவானும் மாந்தி பகவானும் இணைந்து இருக்கிறார். மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். கடகத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். கன்னியில் கேது பகவான், விருச்சிகத்தில் புத பகவான். இன்று பகல் 10:47 சந்திர பகவான் கும்பராசிக்குள் பிரவேச. கடகராசி புனர்பூச நட்சத்திரத்துக்கு இன்று சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சதுர்த்தியும் இணைந்து வருது. அப்போ இணைந்து வரும்போது நம்ம சில கடவுளை கும்பிடலாம். என்ன மகாலட்சுமி இன்னைக்கு, அதெல்லாம் நார்மலா எப்பொழுதும் சொல்றதுதான். ஆனா சதுர்த்தி வெள்ளிக்கிழமையும் வரும்போது இது மார்கழி மாதம் என்பதால் விநாயகருக்கு தேங்காயில தீபம் ஏத்துங்க. தேங்காயில தீபம் ஏத்தும் போது உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாம் வெளியில போகும். அதுவும் சதுர்த்தியில போயிட்டு நீங்க தேங்காயில விளக்கேத்துங்க. நல்லெண்ணெயே ஊத்துங்க, தேங்காய் தான் ஊத்தணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்சா நெய் ஊத்தி ஏத்துங்க. ஏத்தும் போது உங்களுக்கு இருக்கின்ற என்ன பிரச்சனையோ அதை சொல்லி ஏத்துங்க. நிச்சயமாக உங்களுக்கு அது நன்மையை செய்யும். ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு செய்யுங்க. இல்லை எங்களுக்கு கடன் அடையணும், இல்லை எங்களுக்கு இந்த வேலை முடியணும் அப்படின்னு அது விநாயகர்கிட்ட ஒரு வேண்டுதல்னா இது செய்யறோம் அது செய்யறோம்லாம் இல்லை. எனக்கு இது நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த தீபத்தை எழுத்துங்க, சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு நீங்க கொண்டு செல்லுகின்ற பொருள் 5 ஏலக்காய், ஒரு வசம்பு துண்டு, அது கூட அருகம்பில் வச்சு கொண்டு போக மிக சிறப்பாக இருக்கும். சரிங்களா? சரி, ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு சொல்ல போறேன். என்னன்னா, நம்ம தினந்தோறும் காலையில ஏஞ்சிக்கிறோம். காலையில எழுந்த உடனே நம்ம எதை பார்த்தால் அதிர்ஷ்டம். நிறைய பேர் எழுந்துக்கும் போதே ஒரு ஸ்பீடா ஏஞ்சிப்பாங்க. ஐயோ இன்னைக்கு இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிப்பாங்க. ஆனா அந்த ஏஞ்சிக்கும் போது எப்பொழுதுமே ஒரு விஷயம் சொல்றேன், இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க. சில பேர் தூக்கத்துல இருந்து எழுந்து கடன்னு பாத்ரூம் போவாங்க. அந்த மாதிரி போகக்கூடாது. எழுந்து உட்காரணும். உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க போகணும். ஏன் தெரியுமா? ஏன் நம்ம தூங்கும் போது ரத்த ஓட்டம் மேலும் கீழும் போகும், ஒரு சீரா இருக்காது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்படி. இது சொல்லக்கூடாது, இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றேன். அது எதனால அப்படின்னா, இந்த எழுந்த உடனே கடகட நம்ம பாத்ரூம்ல போகும்போது அது என்ன ஆகுன்னா, அந்த ரத்த ஓட்டம் தலைக்கு போகாம ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். அதனால எழுந்த உடனே ஒரு நிமிஷமாவது உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க போங்க, நல்லா இருக்கும். சரி,
இப்ப நம்ம எழுந்த உடனே, தூங்கி எழுந்த உடனே காலையில நாம் கேட்க வேண்டிய விஷயம், பார்க்க வேண்டிய விஷயம் நல்லதா இருந்தால் அந்த நாள் முழுவதும் நல்லா இருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். சரி, பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய விஷயங்கள், பொருட்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். காலையில ஏஞ்ச உடனே என்ன செய்யுங்க, உங்க உள்ளங்கை இருக்கு இல்லையா, கண்ணை மூடிக்கிட்டே ஏஞ்சி உட்கார்ந்து காலையில இந்த 2 கையை நல்லா தேய்ச்சிட்டு, இன்னைக்கு வாழ்க்கையில எல்லா விதமான தன்னம்பிக்கையும் உற்சாகமும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளங்கைய 2 உள்ளங்கை தான் மகாலட்சுமி. அந்த 2 உள்ளங்கையும் பாருங்க. உங்களுக்கு அன்னைக்கு பாருங்க பெரிய வெற்றி, உற்சாகம் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா உள்ளங்கை என்பது மகாலட்சுமியின் அம்சம். உள்ளங்கையை பார்ப்பதால் பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷன் கிடைக்கும். சரிங்களா? இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, கண்ணாடி, முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே பார்க்கணும். சில பேர் ரொம்ப கோவமா இருப்பாங்க. காலையில யாராவது எழுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். அதெல்லாம் இல்லாம எழுப்பினாலும் பரவாயில்ல, எழுந்து போய் சிரிச்ச முகத்தோடு அந்த கண்ணாடியை பாருங்க. அப்போ அன்னைக்கு எல்லாம் உங்களுக்கு உங்க மீது கோவப்படணும்னு நினைச்சவங்க கூட உங்களை பார்த்த உடனே சிரிச்ச முகத்தோட உங்களை கூப்பிடுவாங்க. அதுதான் அதுக்கு உரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இதை செஞ்சு பாருங்க, தினந்தோறும் இதை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி சூரிய உதயம். இந்த சூரிய உதயம் 3வது பாயிண்ட் என்னன்னா, சூரிய உதயம். வியாபாரம், தொழில் செய்யக்கூடியவர்கள் கிரியேட்டிவாக யோசிப்பார்கள். இவர்களுக்கு அதிகாலையில் எழும் பழக்கம் இருக்கும். அதனால புதிதா ஏதேனும் தொடங்க நினைப்பவர்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அதை செய்வது மிக சிறப்பு. அதே மாதிரி சூரியனை பார்ப்பது நம் எண்ணங்களுக்கு நேர்மறையான அதிர்வுகளை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் இந்த 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். 3 பாயிண்ட்டும் தினந்தோறும் நீங்க இதை கடைபிடித்து கொண்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும். நீங்க கோயிலுக்கு போகணும், செய்யணும், ஈணும், அதெல்லாம் உங்களுடைய விஷயம். அது நீங்க போறது போவாது எல்லாம். ஆனா இது வீட்டிலேயே செய்யக்கூடாது செலவில்லாத பரிகாரம் தானே இது. நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் செலவு இருக்கா? செலவு கிடையாதுல்ல. அதனால இது செஞ்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று பார்ப்பதற்கு முன்பு நான் சொன்ன மாதிரி இந்த வகுப்பு போடப்படும். இந்த வகுப்புல உங்களுக்கு சில பொருட்களும் கொடுக்கப்படும். என்ன பொருட்கள்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வசிய எண்ணெய், மகாலட்சுமி வசிய எண்ணெய், அதே மாதிரி தூபப்பொடி, கந்திஷ்டி பொடி வேணுன்றவங்க அந்த குலதெய்வ அருள் கிடைப்பதற்கான 1க்கு 1 9க்கு 9 எந்திரம் சொல்லியிருந்தேன். வேணுன்றவங்க அதெல்லாம் நீங்க வாங்கிக்கலாம். இதெல்லாம் கொடுக்கப்படும். தாந்திரிக மாந்திரிக வகுப்பு. இது மாந்திரீக வகுப்புன்றது யாரும் முறையா சொல்லி தர மாட்டாங்க. சொல்லுவாங்க, அது எப்படி செய்யறதுன்னு சொல்ல மாட்டாங்க. புக்கெல்லாம் கூட போடுவாங்க, எதுல போடுவாங்க, ஃபேஸ்புக்ல எல்லாம் போடுவாங்க, அது இதுன்னு. ஆனா அதை முழுமை அடைகிற மாதிரி சொல்லி தர மாட்டாங்க. ஆனா நான் ஓப்பனா எல்லாம் சொல்லி தருவேன். இப்போ 7 வருஷ காலமா நான் எவ்வளவோ பதிவு ஓப்பனா தான் போட்டிருக்கேன். எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் அதை பயன்படுத்தி இன்னைக்கு நல்லா இருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ போன வாரம் கூட ஒருத்தர் வந்தாரு. அவரு சொன்னாரு, அம்மா நீங்க ஒரு பரிகாரம் சொன்னீங்க, நான் போய் திருவண்ணாமலையில செஞ்சேன், இன்னைக்கு எனக்கு 6 லட்சம் ரூபாய் கடனை நான் அடைச்சிருக்கேன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே போல எல்லாரும் நீங்க உங்களுக்கு தேவையான பரிகாரங்கள் கிடைக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, புதிய வேலை சம்பந்தமான எண்ணங்கள்லாம் இன்னைக்கு அனுகூலமாக கைகூடும். வெளியூர் பயணங்கள்ல புதிய அனுபவம் ஏற்படும்.
அதே மாதிரி உடன் பிறந்த சகோதரர் எண்ணங்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட தடைப்பட்ட வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. சேமிப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் உருவாகும். இன்றைய தினம் உழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. வழக்குத்துறையில எதிர்பார்த்த நல்ல முடிவுகள்லாம் சாதகமாக அமைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய வடதிசை அதிசயின் 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாள். பரணி நட்சத்திரம் புதிய அனுபவம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திர நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, நிதானமான அணுகுமுறைகள்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படும். வியாபாரத்தில் வேகமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பயணம் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேலோங்கக்கூடிய ஒரு நாள். பழைய நினைவுகளால் மகிழ்ச்சி ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் விஷயத்துல ரொம்ப வேகத்தை காட்டாதீங்க, வேகமா பேசாதீங்க, தேவையற்ற ஒரு வார்த்தைகளை விடாதீங்க. புத்திசாலித்தனத்தோடு இன்னைக்கு செயல்படுங்க, நன்மையாக இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களாம் விலகும். இன்றைய நாள் பாராட்டுகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசயின் 1ஆம் எண் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் நிறைந்த ஒரு நாள். ரோகிணி நட்சத்திர சிந்தனைகள்லாம் மேம்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மனதளவில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் ஏற்படுகின்றன. எதிர்பார்த்த தனம் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படும். கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டியது அவசியம். உத்தியோகத்துல திட்டமிட்டு செயல்படுங்க. உணவு தொடர்பான செயல்களில் கவனம் தேவை. வெளிப்படையான பேச்சுக்கள் நெருக்கடிகள் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தை காட்டுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிசய மேற்கு திசையின் 3ஆம் எண் அசு நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் தடை தாமதம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரம் கவனம் தேவை. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்கள் இன்னைக்கு பொறுமையோடு எதையும் செயல்படுத்துங்க. அதுவும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப நிதானமா இருக்கணும். நினைத்த வேலை செய்வதில் காலதாமதம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனநிலை இன்னைக்கு இருக்கும். அதனால கவனமா இருங்க. பிள்ளைகள் வழியில கவனத்தை செலுத்துங்க. பொதுத்துறையில் இருப்பவர்களுக்கு மாற்றமான சூழலை ஏற்படும். நிர்வாகத்துறையில் விவேகத்தோடு செயல்படுங்க. மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் சொல்வதை தவிர்த்துருங்க. அதே மாதிரி கை கால் வலிகள் ஏற்பட்டு இன்னைக்கு நீங்கும். விவசாயத்துறையில அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். அதிசய வடகிழக்கு திசையின் 9ஆம் எண் அசுனி இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர் தடை தாமதம் ஏற்படும். விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்கார மாற்றமான ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, வேலையில உங்கள் திறமையை இன்னைக்கு காட்டுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர் பிரச்சனைகள் தீரும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். சமூக பணிகளை பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய செயல்கள்ல எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் அன்பு காட்டுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய வடகிழக்கு திசையின் 3ஆம் எண் அசு நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நெருக்கமானவர்களுடன் மனமிட்டு பேசி மகிழக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. வித்தியாசமான சிந்தனைகள் மனதில் ஏற்படும். இழுபறியான காரியங்கள்லாம் நிறைவேறும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தருணம். விளையாட்டு போட்டி இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு தருணம். வழக்கெல்லாம் எதிர்பார்த்த முடிவுகள்லாம் கிடைக்கும். நல்ல செயல்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசயத்தின் மேற்கு திசையின் 6ஆம் எண் அசு நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வித்தியாசமான ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக இருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, பலதரப்பட்ட சிந்தனைகளால் சோர்வு ஏற்படும். வேலை இடத்தில் மாற்றமான சூழ்நிலைகள் அமையும். உறவினர்களுடன் வெளியூர் சென்று வரக்கூடிய ஒரு தருணம்.
பிள்ளைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. அதே போல விவசாயத்துறை, கால்நடை துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஆதாயம் கிடைக்கும். நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். வியாபாரத்தில் திடீர் செலவுகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. இன்றைய நாள் மறைமுக எதிரி, மறைமுக தொல்லைகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிசய தெற்கு திசையின் 9ஆம் எண் அதிர்ஷ்டம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்தி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, பொருளாதாரம் குறித்த சிந்தனைகள் மனதில் மேம்படும். பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு குறையும். ஆரோக்கியம் சம்பந்தமாக ஆலோசனைகள் கிடைக்கும். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேலோங்கக்கூடிய ஒரு நாள். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்னைக்கு அன்பு காட்டுங்கள், உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களிடமும் எல்லோரும் பாசம் நிறைந்த ஒரு நாளாக அமையும். அதிசய மேற்கு திசையின் 7ஆம் எண் நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துக. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கின்ற ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, புதிய பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துல சில மாற்றங்கள் செய்வீங்க. மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய சிந்தனை போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். உயர் அதிகாரி ஒத்துழைப்பும் நெருக்கமும் அதிகரிக்கும். அரசு விஷயத்துல ஆதாயம் ஏற்படும். வியாபாரத்துல அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஊக்கம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய தென்கிழக்கு திசையின் 1ஆம் எண் நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். புராடம் நட்சத்திர மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்கள் இன்றைய பேச்சு, அதாவது யாரிடம் பேசினாலும் ஒரு அனுபவ அறிவோடு இன்னைக்கு பேசுங்க, சிறப்பாக இருக்கும். எதிர்காலம் தொடர்பான சேமிப்புகள் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாள். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. மனதில் ஒரு புதிய தேடல்கள் பிறக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். பலம் மற்ற பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். சுப செலவுகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய கிழக்கு திசை அதிசய எண் 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திர சேமிப்புகள்லாம் மேம்படும். திருவோணம் நட்சத்திர தேடல்கள் பிறக்கும். அவிட்டம் நட்சத்திர புரிதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாட்டுல புதிய அனுபவம் வெளிப்படும். தாய்மாமன் வழியில ஆதாயம் கிடைக்க திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே போல கண்கள்ல பிரச்சனை இருந்ததுன்னா அதை முதல்ல பார்த்துருங்க. எரிச்சல்லாம் ஏற்பட்டு அது விலகும். இருந்தாலும் டாக்டரை போய் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. எதிர்பாராத சில செலவுகள் நெருக்கடிகள் ஏற்படும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் அதிசய தெற்கு திசையின் 3ஆம் எண் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர் புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. சதயம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே, குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். செலவுகள் அதிகரிக்கும். விரைய செலவுகள் ஏற்படும். அதனால அதை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள். விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது மிக மிக கவனம் தேவை. ரகசியம் தொடர்பான செயல்பாட்டுல கவனம் தேவை. ரகசியம் சொல்றேன்னு சத்தமா பேசாதீங்க. வெளி உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். வேலையில இருந்து வந்த பொறுப்புகள்லாம் குறையும். இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய மேற்கு திசை 2ஆம் எண் நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொருட்கள் மீது ரொம்ப கவனம், அது விலையுயர்ந்த பொருட்கள் மீது ரொம்ப ரொம்ப கவனம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை பலுவெல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.